Hey all, good morning, good evening to another Lights On discussion session. This week we'll be discussing the Siddharth Malhotra, Parneeti Chopra, Bollywood film Hasi To Fasi. Vikram and I are going to be talking about this, and I don't know if more people will join, but so இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ இந்த படத்தை பார்த்தியா இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா? அதான். ஓகே. என்ன 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 ஃபீல் பண்ண? இல்ல ஃபர்ஸ்ட் the only introduction I had about the film வந்து அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல ட்ரெயின்ல ஒரு பாட்டு வரும்ல அது வந்து 9XMO இதுலயே பார்த்திருக்கேன். அண்ட் இட் didn't intrigue me. எனக்கு வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு ஒரு லூசு பொண்ணு அந்த பையன் அந்த அந்த மாதிரி இதுவா தான் இருந்துச்சு. அதனால இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. There are films that you like and films that you hate, பட் இது வந்து ஒரு அந்த அந்த கிரைட்டீரியாக்குள்ளே வரல. It's not that something I wanted to watch at all. நீ நீ சொன்னதால எஸ்பெஷலி நீ ஒரு ஒரு ஹிந்தி படம் ரெக்கமெண்ட் பண்ணனா கண்டிப்பா அது ஏதாவது கொஞ்சமா நல்லா இருக்குங்கிற ஒரு இதனாலதான் பார்த்தது. இட் வாஸ் ஆக்சுவலி ரெஃப்ரெஷிங். அது நான் எதிர்பார்க்கல. அண்ட் அண்ட் ஐ திஸ் ஃபிலிம் ஹேஸ் ஃபேன் ஃபாலோயிங். எனக்கு தெரியல. நான் போஸ்டர் போட்டதுக்கு அப்புறம் 2-3 பேர் பிங் பண்ணாங்க. எனக்கு தமிழ் ஹிந்திக்காரங்க இல்லாதவங்க லைக் தமிழ் பீப்புள் 2-3 பேர் பிங் பண்ணாங்க சேயிங் தட் இட் இஸ் தேர் ஃபேவரட் ஃபிலிம். இந்த படம் எப்படி, ஏன்னா எனக்கு அந்த ரேடார்லயே வரல இந்த படம். பட் ஆக்சுவலா இந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஐ திங்க் இட்ஸ் 10 இயர்ஸ் அந்த ஒரு இது வேற வந்திருக்கு போலயே ரீசெண்டா. சோ அவ்வளவு பேர் அந்த படத்தை பார்த்துக்காங்கிறது இப்பதான் தெரிஞ்சது. அண்ட் எனக்கு ஐ ஐ ஐ ஸோ எனக்கு ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஃபிலிம் திஸ் ஃபிலிம் லுக்ஸ் குட் பிகாஸ் இந்த டைரக்டர் FTI ஸ்டூடெண்டாமே. He's a student from so அதனாலதான் ஓகே. ஸோ the craft was well made. And I think it was written by someone else. வேற வேற யாரோ எழுதுன படம் நினைக்கிறேன். Not sure. Okay, probably. But whatever it is, see, this is a beaten to death concept தான். It's nothing like you, but I love the amount of respect it gives to the characters. Especially I like men in the சித்தார்த் மல்ஹோத்ராவோட கேரக்டர் எனக்கு பயங்கரமா பிடிச்சது. Very few male characters would have this much nicety without having that அந்த இவன் ஹோலியர் தேன் தோ ஒரு ஃபீல் கொடுக்காம ஒரு ஒரு நல்லவங்கிற ஒரு ஃபீல் தரும். லைக் ஐ லைக் மௌனராகம் மோகன். எனக்கு வந்து அந்த கேரக்டர் பயங்கரமா பிடிக்கும். அந்த அந்த மாதிரி எனக்கு இந்த இந்த ரோலும் சூப்பரா இருந்துச்சு. இவன் வந்து அந்த ஹெல்ப் பண்றதே வந்து ஒரு நான் செலஸ்டிக்கா தான் பண்ணுவான். இதான் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடும். அண்ட் திஸ் ஃபிலிம் லுக் லைக் இட் மேட் ஃபார் ரன்பீர் கபூர். somehow it escaped. அப்படி சொல்றியா? ஓகே. இது எப்படியோ இது எஸ்கேப் ஆகி உனக்கு வந்துச்சு. ரன்பீர் கபூர் படமா இருந்திருந்தா என்ன ப்ராப்ளமா இருந்திருக்கும்னா இட் வுட் பி ஹோல்லி அபவுட் ரன்பீர் கபூர். என்னதான் பர்ஃபி படம் மாதிரி இருந்து even though it talks about Ileana and Priyanka Chopra, it's eventually a Ranbir Kapoor film. அந்த மாதிரி தான் இது it would have ended up like this. பட் இது அது ஆவாததுக்கு ரீசன் நல்ல வேளை ரன்பீர் கபூர் வரல. பட் இட் ஃபெல்ட் லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் இந்த தப்பிச்சு ஒரு அப்பாவுக்கு பிடிக்காத பையனா இருக்கிறது அது வந்து இட்ஸ் மேட் ஃபார் ரன்பீர் கபூர். அந்த அந்த ஃபீல் தெரிஞ்சு. பட் ஹி வாஸ் ஃபேசினேட்டிங். திஸ் கை வாஸ் வெரி குட். சித்தார்த் மல்ஹோத்ரா வாஸ் வெரி குட். அந்த டைனமிக்ஸும் எனக்கு பிடிச்சது. ஒன்லி திங் ஐ டென்ட் லைக் இஸ் அந்த அந்த பர்னிதி சோப்ரா ஏன் அந்த 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 ஒய் ஷி கீப்பிங் தட் ஃபேஸ் அந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து அதுதான் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அதை தவிர எனக்கு வந்து ஷி வாஸ் குட். ஐ டோன்ட் லைக் திஸ் பர்னிதி சோப்ரா. எனக்கு வந்து இஷக் சாதே டைப் ஆஃப் பர்னிதி சோப்ரா தான் பிடிக்கும். இந்த போல்ட் பர்னிதி சோப்ரா அதுல ஒரு அதுவும் the only introduction I have of that film is one song. அந்த பரேஷான் ஒரு பாட்டு இருக்கு, அதுதான் பாத்திருக்கேன். சரியா, அது எனக்கு அதை வச்சுதான் நான் சொல்றேன். இதுலயும் இந்த ஒரு பாட்டு தான் பாத்திருக்கேன். பட் அந்த பர்னிதி சோப்ரா சான்ஸே இல்லை. அண்ட் ஃபார் she's quite famous நினைக்கிறேன். பர்னிதி சோப்ரா is quite famous, but I think she has done very less films. ஏன்னு தெரியல. நீ டயலாக் சொல்லிட்டு இருந்தல்ல, ஐ மீன் ரிட்டன் பை ஆக்சுவலி அனுராக் கஷ்யப் இஸ் ஒன் ஆஃப் த டயலாக் ரைட்டர்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். So I think he was one of the producers also நினைக்கிறேன். விக்ரமாதித்ய மோத்வானே and அனுராக் கஷ்யப் were one of the producers in the film. நீ சொல்ற ஆக்சுவலா சூப்பரா சொன்ன. the respect to the characters. எனக்கு ஜெனரலா பாலிவுட் ஃபிலிம்ஸ்ல இருக்கிற ஒரு மேஜர் பிரச்சனை, it is always like I'm not a fan of films that try to say that
hey, whatever problems that I am going through is the problems of everyone. The generalizing the problems that rich men go through. Rich men and women இருக்கிற பிரச்சனையை வந்து it tries to sell it as everyone's problem. உனக்கு அது வந்து there is a saying that you go when you go more specific, you go universal. So it's like when you show a problem of a person, அது வந்து will resonate with everyone அப்படிங்கிறது. எனக்கு அதனால தான் வந்து the films like Zindagi Na Mile Dobra வந்து it did not work for me. But this one it did not try to generalize இது வந்து it's just a problem that is going on with those characters, and you connect with the emotion. You try to connect with the emotion of the characters, but you don't have to connect with the characters. அது வந்து you don't have to, it didn't have to make sense. அவங்க வந்து இது உன் வாழ்க்கையில பாசிபிள் இல்லையா அப்படிலாம் வந்து, so no one preaches anything to anyone. அது என்ன, the only scene closest to preaching வந்து இவன் வந்து நீ என்ன மாத்திரை சாப்பிட்றேன்னா எனக்கு தெரியும், எங்களுக்கும் அதே மாதிரியான இதெல்லாம் வரும், வந்துச்சுன்னா நாங்க கத்துவோம், இது பண்ணுவோம். அது ஒண்ணுதான் வந்து was closest to that preaching. இது அந்த ஐ மீன் ஆன்டி டிப்ரெசன்ஸ்லாம் யாராவது சாப்பிட்றாங்கன்னா வந்து there is a history of டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல இருந்து எதுக்காக அவங்க சாப்பிடணுங்கிறதெல்லாம் இருக்கு. அது வந்து just because, I mean, screaming can work for one person, screaming might not work for another person. So but the thing is, generally வந்து இந்த மாதிரி வந்து I'll have 1,000 things to say about Bollywood films. And why something before we preach something, we have to know that whether that works for another person or not, right? It might work for us, but that does not mean it works for another person. So அந்த ஆங்கிள் வந்து எனக்கு I really அதனாலதான் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. It did not try to do all that. And அந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் வந்து it was actually very 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 beautifully done. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீன்லலாம் வந்து அவர் இழுத்துட்டு போகும்போது வந்து you will think that he's going to scream at her or anything, but the way he reacts வந்து I was like, wow, this is very refreshing அப்படிங்கிறது. அண்ட் அவர் வந்து ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து லாக்க வந்து போடுறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி தாக்குறதுன்னு வந்து நீ வந்து இது பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து those were small moments that I really loved. சித்தார்த் மல்ஹோத்ரா வந்து நான் படம் பெருசா எதுவும் பார்த்ததே கிடையாது. This was the first one that I watched. Actually I don't watch a lot of Bollywood films. இது எல்லாமே வந்து last 1 year வந்து my wife was introducing me to Bollywood. So அந்த ப்ராசஸ்ல தான் வந்து I mean, she started with, okay, a film that you will definitely like அப்படின்னு சொல்லிட்டு கங்குபாய் காத்தியவாடில இருந்து வந்து we started that இது, and all Sanjay Leela Bhansali films. அந்த ஆர்டர்ல we came to Hasi to Fasi. அதாவது கைண்ட் ஆஃப் ஒரு கொஞ்சம் no nonsense Bollywood film, not they call it the trashy Bollywood films. அது இல்லாம it's a very very simple film அப்படின்னு தான் வந்து இது பண்ணேன். So I really liked how Siddharth Malhotra carried himself throughout the film. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். The first 20 minutes, you know how he's simmering, and he's literally on the edge for the first half. அது வந்து was beautifully done. ஏன்னா that's not a easy thing to do for an actor. உனக்கு எமோஷனல் சீன்லாம் வந்து நடிச்சிருந்ததெல்லாம் ஓகே, பட் you showing as if you are on the edge for an extended period of time வந்து is a harder emotion to இது. Even the அவனோட impatience வந்து will be very evident.
ஒரு ஒரு சீன்ல வந்து அவளை இறக்கி விட்டுட்டு அவன் அவன் கிளம்பிடுவான்ல. அந்த கெஸ்ட் அந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு யாரோ ஒருத்தன்ட்ட வந்து இது பண்ணிட்டு அந்த சீன்லாம் வந்து யூல் ஃபீல் தட் ஹவு இம்பேஷண்ட். ஏய் என்னடா டப்புன்னு போயிட்டாங்க உனக்கு இமீடியட்டா தட் வில் பி த எமோஷன் தட் யூல் ஹேவ். அது வந்து he showed it beautifully. நான் அந்த பெருசா பார்த்தது இல்லைங்கிறதுனால I did not know how he acts and all that. I was very surprised. I mean, I don't know why I'm saying surprised, but it's very 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 refreshing how he acted and all that, and that he's not from the Bollywood family and all that kind of outsider தானே. so அதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் ஓகே குட் தட் யூ மேட் இட் டூட் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. இவன் மேல நம்மளுக்கு ஏன் ஹைப் இல்லைன்னா he got introduced to through student of the year. அதனால we always have low expectations on that on him. பட் அதுக்கப்புறம் வந்து he acted in அந்த படம் நான் பார்க்கல ஃபுல்லா. எக்வில்லன்ல பார்ப்போ he's a character which women would love. அந்த லுக்ஸுக்கு எஸ்பெஷலி he has that broody look. செமையா இருப்பான் பாக்குறதுக்கு. அது பிளஸ் அந்த அந்த ஒரு ரொம்ப எக்ஸிபிட் பண்ண மாட்டான் இமோஷனை. அது ஒரு பெரிய பிளஸ். அதனால சோ he looks like an ideal character for women. அந்த அந்த மாதிரி தான் ஃபீல் இருக்கும் எக்வில்லன்ல பார்க்கப்போ. அண்ட் this film of course it was fascinating. அந்த ஃபர்ஸ்ட் 20 minutes நீ சொன்னது வந்து அதை வந்து ஈஸியா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். அது நம்மளை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற மாதிரியே தான் இருக்கும் படம். பட் ஸ்லைட்டா ஒரு டிங்லிங் ஃபீலிங் இருக்கும் அந்த இது வந்து. அண்ட் நீ சொன்ன ரெண்டுமே சீனுமே எனக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. ஐ டென்ட் லைக் த கிளைமேக்ஸ். தான் த இமோஷன் ஆஃப் த கிளைமேக்ஸ். அந்த திடீர்னு வந்து அந்த பிரேக் அவுட் ஆறதுங்கிறது அது அது ஒர்க் ஆகல. அந்த கேரக்டர் அழுவாமே காமிச்சிருக்கலாங்கிற இல்ல வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். அது எனக்கு பெருசு சொல்ல தெரியல. பட் அது எனக்கும் அவ்வளோ ஒர்க் ஆகல. சிமிலர் தீம் வந்து டாடால அவன் அழுவ மாட்டான் கடைசியில் அழுவான். அது ஒர்க் ஆச்சு. அது வந்து நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அந்த காமெடியாவும் அது எடுத்துட்டு போயிருப்பாங்க. டாடால வந்து நான் அழுவ மாட்டேன், பிறந்த போய் நான் அழுவலையா, அதுக்கப்புறம் ஏதோ அந்த மாதிரி ஏதோ சொல்லுவான். அதுக்கப்புறமும் அவன் வந்து நிறைய இடத்துல பிரேக் ஆகிற சீன் மாதிரி இருக்கும். பட் அது ஆக மாட்டான் கடைசியில். அந்த படத்துக்கு அந்த ட்ரெஜெக்டரி ஒர்க் ஆச்சு. இதுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் பாலிவுட் எண்டிங் மாதிரி ஆயிடுச்சு. ஃபார் அ ஃபிலிம் விச் வாஸ் திஸ் கிளினிக்கல், அதுக்கு இந்த அந்த எண்டிங் வந்து கொஞ்சம் ஈஸியா முடிச்ச மாதிரி இருக்கு. அண்ட் எனக்கு வந்து அந்த 2-3 சீன் ஒர்க்கான சீன் வந்து அண்ட் தேங்க்ஃபுல்லி இட் வாஸ் நாட் எக்ஸ்டெண்டட் அண்ட் மேட் அ டியர் ஜர்க்கர். அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து அந்த இவள அந்த ஹாஸ்டல்ல படுத்திருப்பாள்ல, அந்த சீன் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடுச்சு. நீ சொன்னதுதான். அப்புறம் இவன் போயிட்டு அதுவும் ஆனா அது ஃபியூ செகண்ட்ஸ்லயே முடிச்சிருவான். வந்து இவன் ஒரு வாட்டி திட்டிட்டு முடிச்சிருவான். அவ்வளவு அந்த அதுதான் இந்த படத்துல ஒரு நல்ல டேக் அவேனா இதுதான். அந்த ரொம்ப அதை அழுவ வைக்காம அதை பண்றான். அண்ட் செகண்ட் சீன் இஸ் த சீன் வேர் ஷி யூரினேட்ஸ். அந்த சீன் அதுக்கப்புறம் இவன் ஹக் பண்ணுவான்ல, அதுவும் செம்மையா இருக்கும். எனக்கு கடைசி வரைக்குமே வந்து பொதுவா ஒரு பையன் பொண்ணு இருந்தா அது லவ் மாதிரி நம்மளுக்கே தோணி இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனா எனக்கு இவங்க 2 பேர்ல தோணல. இவனுக்கு ஜென்யூன் அஃபெக்ஷன் மாதிரி தான் இருந்தது. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. வெரி நைஸ். And even at the end when her elder sister says that இது ஏன்னா அவதான் கரெக்ட்ங்கிறப்போ கூட அவன் மேலேயும் கோவம் வரல. இவன் தான் பூரா படத்திலேயே அவ கடுப்பேத்திட்டு இருப்பாங்க. ஆனா அவன் மேலேயும் கோவம் வரல. அவளையும் வில்லி ஆக்கல, ஃபுல் வில்லி ஆக்கல. அது ஒரு நல்ல இதுவா இருந்தது. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீ சூப்பரா சொன்னல அந்த டியர் ஜர்க்கர் திங். அந்த the 2 moments, the first halfல வந்து அவ இது பண்ற மொமெண்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த the urinating சீனா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து those are scenes where you can linger on. The film can stay there for films usually tend to stay there for a little bit extra time. இது வந்து it felt like okay, that was a weak moment for the character, let me just take you away, let's just get through the motions right away. அதுதான் ரெஸ்பெக்ட் இல்ல, அந்த ரெஸ்பெக்ட். that was beautiful. இன்னும் ஒண்ணு வந்து ஆக்சுவலா நான் வந்து இன்னொரு சித்தார்த் மல்ஹோத்ரா படம் பார்த்திருக்கேன், கபூர் அண்ட் சன்ஸ். that's also fun. எனக்கு அது பயங்கரமா பிடிக்கும்டா. உனக்கு பிடிக்கலன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல, கபூர் அண்ட் சன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. கபூர் அண்ட் சன்ஸ் இட்ஸ் a terrific film.
Yeah. ஆலியா பட் ஆன் ஃபுல் ஃபோர்ஸ், அது வந்து சான்ஸே இல்ல. வாட் ஆலியா பட் டிட் இன் தட் மூவி இஸ் லைக், என்ன ஆக்டர் அவர். யா அது வந்து கபூர் அண்ட் சன்ஸ் வந்து வாஸ் ரியலி ரியலி ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஒர்க் ஆகுது வந்து நம்ம the Ranbir Kapoor famous films in Ranbir Kapoor or the Zoya Akhtar famous films, cult films that people really love. Those are the films that I really have a இது அதுதான் somehow ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரன்பீர் தான் ரொம்ப சேலஞ்சிங் எனக்கு வந்து. அது அது சம்திங் லைக் அ வேக்கப் செட்ல வந்து ஒர்க் ஆகுது. ஆனா வந்து அந்த some of the man-child film, pretty much most of his is man-child characters. Then he made a superstardom out of man-child characters. So அந்த angle அது வந்து it's just not working. I'm like, dude, you are living in Paris. You better fucking be happy. You cannot. அந்த என்ன பண்ணாது தீபிகாவும் அவனும் நடிச்ச நம்ம செஷன் படம்டா. இல்ல இல்ல தமாஷாவா? தமாஷா இல்ல, திஸ் திங் இப்ப ரீரிலீஸ் ஆச்சு அந்த படமா? ட்ரெக் போற படம். அதான் ரீரிலீஸ் ஆச்சு இப்ப கடைசி அந்த படம். அதான் ஆர்த்திலாம் போய் பாத்துட்டு வந்தாங்க. ஐயோ, ரீரிலீஸ் ஆச்சா நானே போயிருப்பேனே அந்த படத்துக்கு. ஆர்த்தி போய் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுருந்தாங்க. படம் பேர் மறந்துருச்சு. ஏதோ இசட்ல தான் வரும் நினைக்கிறேன். இல்ல அது பெரிய ஆஹா ஏக் ஜீவானி கேவா அதுவா? திவானி வந்து அந்த மாதிரி that is that அந்த படம் வந்து not சில இதுல வந்து பிடிச்சிருந்தது. அது வேற. பட் எனக்கு I remember Ye Jawani Hai Diwani in a very funny way because my wife made this statement about that film. It's a film where Deepika is fully clothed in the first half, and as the movie progresses, one by one she starts stripping. So but again but she sells. அந்த படத்தை தீபிகாக்கு மட்டுமே பார்க்கணும். அந்த but you have to differentiate la. When you watch a Wake Up Sid or a Tamasha, you can't expect an Imitiaz Ali kind of treatment for Ye Jawani Hai Diwani. அந்த இத வச்சிட்டு he is making a என்னது இது வந்து அது எழுத போய் தெரிஞ்சிருக்கும் இது பிளாக் பஸ்டர்னு. சரி, அந்த மாதிரி ஒரு தான் எல்லாம் ஜாலியா பண்ற படம் அந்த மாதிரி தான் இருக்கும் இது. எனக்கு ஐ திங்க் இட்ஸ் எய்தர் லவ் ஆர் ஹேட் ரிலேஷன்ஷிப் தான் நினைக்கிறேன். whoever I have met, they are either loved him a lot like me or absolutely hated him. அவங்க எல்லாரும் சொல்றதுன்னா ரன்பீரை பத்தி பேசின உடனே ரன்வீர் தான் சொல்லுவாங்க. ரன்வீர் பார் எப்படி வந்திருக்கான். அது கரெக்டா ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் டூயிங். எனக்கு என்ன ஆச்சுன்னா when I was like that at that point of time I watched the Wake Up Sid. So எனக்கு வந்து ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆச்சு. அண்ட் தமாஷா again. So because I loved him so much, அதுக்கப்புறம் என்னால ஹேட் பண்ணவே முடியல. அதனால ஓகே இருந்துட்டு போதும் அந்த ஃபீல் தான் வரும். பட் he was bad in இப்போ ஸ்ரத்தா கபூரோட ஏதோ ஒரு படத்துல வந்தான், தூ ஜூதா மக்கரோ ஏதோ ஒன்று, சரியா? அந்த படம் லவ் ரஞ்சன் படம். அதுல வந்து they both should have been at least 10 years younger to have acted in that film for that emotion. அந்த மாதிரி ப்ராப்ளம் வச்சு. பட் at that point when he started out he was amazing. Arun, what did you ரெண்டா இருந்துமே நீங்க தானே? ஆமாங்க, லேப்டாப்ல கேமரா இல்ல. ஓகே எனக்கு இந்த படம் ஒரு மாதிரி மிக்சரா ஒர்க் ஆச்சு. எனக்கு ஆடிபிளா? go on. நல்லாவே கேக்குது இந்த வாட்டி. ஓகே. எனக்கு இந்த படம் ஒரு மாதிரி மிக்சரா ஒர்க் ஆச்சு. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டோரி வைஸா நிறைய ரைட்டிங் நல்லா எஃபர்ட் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய இது வந்து புதுசா இருந்துச்சு. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பொண்ணு நிறைய சொல்லும் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனாலுமே ஒரு மாதிரி 3 Idiots படத்தை கொஞ்சம் ட்ராமாலாம் கலந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. அது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படத்தை வந்து கொஞ்சம் ரொம்ப நார்மலாக எடுத்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கூட ரொம்ப நல்லா எடுத்துக்கலாமோ தோணுச்சு. அந்த சித்தார்த் மல்ஹோத்ரா நான் அந்த படம் அவரோட படம் நிறைய பார்த்ததில்ல. ஆனால் நல்லா செட் ஆச்சு. இது படம் ஃபுல்லாக அவர் தான் ஹோல்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பரிமிதி பார்க்கும்போது கொஞ்சம் அவங்க அழுகும்போது கூட கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. மற்றபடி படம் ஓகே தான், எனக்கு என்ஜாய். ஆனால் கொஞ்சம் 2-3 நாள் முன்னாடி தான் கொடூரமாக ஒரு படம் பார்த்தேன். அதனால இந்த படம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஜாய்லாண்ட்னு ஒரு படம் பார்த்தேன். ஸோ ரொம்ப ட்ராமா பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம். நல்லா இருக்கு.
So அவ்வளவுதான். apparently he worked as an assistant director to Karan Johar in My Name is Kano. நான் இப்பதான் அதெல்லாம் பாக்குறேன். இதுல கூட கேமியோ கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சுங்க, இந்த மட்ட ஊருக்கான ஒரு சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்ல, ஓகே. அவங்க யூடியூப்ல இருக்காங்க. அடிக்கடி இந்த நிறைய அவங்க அப்சர்வேஷன் சூப்பரா இருக்கும். அவங்க போட்டுருந்தாங்க அந்த 13B வந்து ஹிந்திலையும் தமிழ்லையும் எடுத்தாங்களே, யாவரும் நலம். அந்த இதுல ஹிந்திக்காக ஆட் பண்ண எலிமெண்ட் சொல்லி அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு வரும்ல, அது சொன்னாங்க. அது எனக்கு அப்போ பார்க்கும்போது தெரியல. இந்த படம் முடிஞ்சதும் ஒரு பாட்டு இருந்துச்சு. ஓகே, அப்பதான் எனக்கு இது கனெக்ட் ஆச்சு. அந்த டைம்ல அந்த அந்த மேபி அந்த இயர்ஸ்ல வந்து இது ஒரு ட்ரெண்டா கூட இருந்திருக்கலாம் சொல்லி நல்லா இருந்துச்சு அந்த அப்சர்வேஷன். நீங்க இந்த படத்துக்கு எல்லாம் அது பண்ணதெல்லாம் ஓகே. பத்லாப்பூர் படத்துல பாட்டு வச்சிருப்பாங்க கடைசியில என்ன மாதிரி படம் அது? அது அந்த படத்தை கடைசியில இவன் ப்ரெஷரைஸ் பண்ணி தான் வைக்க வச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். வருந்தவன் அது அவ்வளவு ட்ரெண்ட் தான். ஆமா, கடைசியில ஒரு பாட்டு வைக்கிறது தான். And Parineeti Chopra வந்து I found her a very interesting actress. I mean Parineeti Chopra வந்து I don't know, நீ சொன்ன அந்த இன்னொரு படம் வந்து I'm curious to watch it. அது வந்து I was very curious, is it just the role that really worked for her, or she's a very good actress. ஏன்னா எனக்கு வந்து அந்த ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அந்த பாய் கட்ல வந்து அவ வந்து வர்ற பாட்ல இருந்து ஆரம்பிச்சு there is she was able to carry that. Whatever did not work for you, I really loved it. அது அந்த படாப்பாவை பார்த்துட்டு வந்து அவ அப்படியே வந்து வாயை பழக்கிற சீன்லாம் வந்து I'm like okay girl, I'm sold. தெரியும், நீ அந்த போன வாட்டி சொன்னதே அதுதானே, பரிணிதி பிடிக்கும்னது. அது அகைன் அது வந்து லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் தானே. she is not my type of heroine. Okay. I liked her in Shekhzade as well as our Ladies vs. Ricky Ball தான் டெபியூ பண்ணான்னு நினைக்கிறேன். அதுலயும் அவ நல்லா இருக்கும், பப்ளியா பண்ணிருப்பா. அண்ட் I like her a lot in Shuddhasi Romance. அதுல செம்மையா இருக்கும் அவளோட கெமிஸ்ட்ரி. இவனோட போயிடுச்சு, அவங்களோட கெமிஸ்ட்ரி. அந்த படமே சூப்பரா தான் இருக்கும். அந்த படம் நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அத சீரியஸ் படம்னு நினைச்சிட்டாங்க. பட் அந்த படம் சூப்பரா இருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி படத்தை வந்து எந்த அளவுக்கு அதை வந்து சீரியஸா எடுக்கணுமோ அந்த அளவு எடுத்து அதை ஓவராலா பண்ணது இது இருக்கும். பட் ஷீ இஸ் நாட் மை டைப். ஆமா, அவங்க கடைசியில அழுவாங்க, அப்பெல்லாம் கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்துச்சு. எங்க அங்கதான் அந்த லாஸ்ட் சீன்ல எல்லாம் வந்து she's wearing a cooling glass and she's crying and she's you can see the tears. She's wiping off the tears. Now that itself is very effective. Now why do you need her to take her glass off and the completely break down? இது வந்து it's like அது ஏன் அது பண்றாங்கன்னு தெரியல. இது அந்த கங்கனா ஒரு படம் பண்ணாங்கல்ல இந்த மாதவன் கூட, அது மாதிரி கொஞ்சம் அப்படியே வைல்டா எடுத்து பண்ணா கூட நல்லா இருந்திருக்கும். கங்கனா மாதவன் இதுவா? கங்கனா மாதவன். ஓகே, அதுவும் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் பார்க்கல. சீன் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அந்த அழுவப்போ அந்த இது பண்ண should be coming back to her character in that scene. ஆனா அந்த ஃபுல்லா அழுவுறது வந்து it didn't feel like at all. அது வந்து வேற யாரோ ஆவி பூந்த மாதிரி ஆயிருச்சு. சேரதான் போறீங்க இதுக்கு. அதெல்லாம் வந்து you need a Deepika or Shah Rukh Khan to carry that off. தீபிகா அழுதா பாத்துட்டே இருக்கலாம் எவ்வளவு நேரம் வேணாம். அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்சேஷனா இருந்தாதான் இது பண்ணிருக்கணும். பட் தே வாண்டட் அ பாலிவுட் எண்டிங் நினைக்கிறேன். அதுதான் they wanted a Bollywood ending. Yeah அது என்ன, நீ FTIல படிச்சுக்கோ, இல்லைன்னா வந்து நியூயார்க் பிலிம் அகாடமியில படிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து 2.25 மணி நேரம் படத்துல 2 மணி நேரம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எடுத்துக்கோ, 15 நிமிஷம் நாங்க சொல்றத பண்ணு அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனா அந்த கேரக்டர் கட் ஆகாது இல்ல, அந்த கேரக்டரோட சித்தார்த்தோட கேரக்டரோட ஆர்க்கு கட் ஆகுது. அவன் கடைசி வரைக்கும் கரெக்டா தான் இருக்கும். அவன் வந்து எழுதுன இது மட்டும்தான் ஒரு ஒரு தப்பு மாதிரி தெரிஞ்சது. அந்த ஃபுல் பிரேக் ஒன்னா இருக்கும். அந்த அந்த அவன் the girl that he supposed to marry, right? அந்த கரிஷ்மா அக்கா, அது வந்து தட் ஆக்சுவலா நான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர் எனக்கு வில்லனஸா தான் எனக்கு தெரிஞ்சது. அது வந்து ரொம்ப அன்ஃபேரா இருந்துருச்சோன்னு. அதுல வந்து அவன்கிட்ட அவ பணம் கேட்கிறா, நீ பணத்தை திருப்பி தந்தாதான் கல்யாணம்னு சொல்றா. அது என்னங்க அந்த 50 லட்சம் ரூபாய் எதுக்கு தேவையில்லாம கேட்டு விளையாடுனாங்க கூட நினைக்கிறேன். 2.5 கோடி அது வீட்டுக்கு இல்ல, கடைசியில வந்து செக் வாங்கினியா இல்லையா சொல்லி கேட்டு இருப்பாங்களே. அது வந்து அதாவது பேசிக்கலி வந்து she does not, இப்படி எடுத்துக்கங்களேன், she does not trust him to be very responsible with career and all that. So எதுவுமே பண்ணலையே, ஒரு ஐடியா சும்மா போய் கேட்டு ஏதோ சொல்லி வாங்கிட்டா, எதுவுமே பெருசா பண்ண மாதிரி தெரியல. இல்ல இப்ப there is a reason why, இப்ப வந்து there is a reason why she's insecure with him. So why she's pushing for money க்கு பின்னாடி வந்து there will be a reason. Now அந்த ரீசனை வந்து நம்ம வந்து சினிமால எக்ஸ்பிளைன் பண்ணாம இருந்தோம்னா the character becomes a villain. ஏன்னா வந்து நம்ம வந்து இவனோட குட் சைடுன்னு பாக்குறோம், இன்னொரு கேரக்டரோட பேட் சைடை மட்டும் காமிக்கிறாங்க. so that part வந்து அத இட் இஸ் அந்த கடைசியா வந்து அவ வந்து அந்த ஓகே we are not compatible, இது வந்து I don't think you are the right person for me but I am not the right person for you ன்னு அவ சொல்ற வசனம் அதெல்லாம் வந்து it is அதெல்லாம் எனக்கு ஓகே தான். பட் the character வந்து the first thought is oh my god what a psycho அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தோண வைக்குது இல்ல. that is where the film could have been better ன்னு எனக்கு வந்து. அப்புறம் இதுவும் வந்து அந்த டைம்ல ட்ரெண்ட், அந்த கல்யாணம் வந்து கடைசி ஸ்டேஜ்ல வந்து முடியாம ஸ்டாப் பண்றது, அதாவது தாலி கட்டுற நேரத்துல வந்து என்ன பண்றது, இது அவங்க சீரியஸா பேசியிருப்பாங்க, சொந்தக்காரங்களாம் யாரும் கண்டுக்கிற மாதிரியே தெரியாது, யாரும் இவங்க வெடி பார்க்கறான்னு கூட தெரியாது, யாரோ ஒரு மாமா இருப்பாரு, அவர் வந்து அந்த பொண்ணு அடிச்சுட்டே இருப்பாரு, அவங்க அப்பா ஜாலியா இருப்பாரு, கல்யாணம் என்ன போயிச்சா ஓகே சூப்பராக கேஷுவலா இருப்பாரு, எதுவும் ஒண்ணுமே தெரியல. உங்க ஊர்ல என்ன ஆகுது? அந்த டோன் ஓகே தாங்க. அத வந்து ரொம்ப சீரியஸா பண்ணி அழுவ விட்டுருந்தா இல்ல, அது அவங்க ஊர்ல அது கொஞ்சம் ஃபேமஸா சொல்றேன், அதாவது கல்யாணம் வந்து கடைசி நேரத்துல நிக்கிறது. மேபி கரெக்ட் தான், டெம்ப்ளேட் தான் போல. கரெக்ட். அது நல்லா டீல் பண்ணது வந்து 3 Idiotsல தான் சூப்பரா பண்ணது. ஏன்னா அந்த 3 Idiotsல இவன் வரப்போ நம்மளுக்கு அது வரைக்கும் அந்த தாட் வரவே வராது. இந்த கரீனா கபூரை கடத்திட்டு போயிருவான், அதுக்கப்புறம் அமீர் கானை தேடுறதுக்கு வந்து, ஆனா ஒண்ணு தெரியல, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது தான் எங்களுக்கு தெரியாதுன்னு. அது வரைக்கும் நம்மளுக்கு தோணவே தோணாது அந்த பாயிண்ட். அதுதான் ராஜ்குமார் இரானின்னா அந்த ரைட்டிங் அடிச்சுக்கவே முடியாது அவனை. நோ மேட்டர் ஹவு பேட் இஸ் ஃபிலிம் இஸ் ரைட்டிங். அனுராக் கஷ்யப் ரைட்டிங் போட்டுனாங்கல டயலாக்ஸ் தான். ஓகே. I don't know how much was his involvement. just to sell the film கூட அவங்க வந்து ஆட் பண்ணிருக்கலாம் அவர் பேரை. இல்ல அவர் ஏதாவது டிஸ்கஷன்ல உட்காந்துருப்பாரு, ஸோ அதனால வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து இது பண்ணணுங்கிறதுக்காக பேரை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இவர் சொல்லியிருந்தாரு, நீ இல்ல அந்த செஷன்ல ராஜ் வந்திருக்கப்போ, இந்த மலேசியம் டைரக்டர் அவர் வந்திருக்கப்போ ஏதோ ஒரு படம் வந்து அவர் பார்த்துட்டு, அனுராக் கஷ்யப் அவங்க குரூப்ல இருக்க ஒரு படம் பார்த்து பிடிச்சிருக்கு, இது வந்து நீங்க எடுத்துட்டு போங்க, அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எடுத்துட்டு போங்க, இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் மை நேம்னு சொல்லிட்டாரு அனுராக் கஷ்யப் ப்ரொடியூசர்னு. அதனால அவர் பேர் போட்டாங்க. அப்பதான் அந்த படத்துக்கு கொஞ்சம் வேலிடேஷன் கிடைக்கும், மதிப்பாங்க. அதனால சோ இட்ஸ் ஓகே. அவங்களும் இது நார்மல் தான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதிக்கு ஏதோ படத்தை போட்டு காமிச்சிட்டு அவர் இது சாதாரணமா தான் ஒண்ணுமே சொல்லி, அந்த எப்போ போல ஏதோ நல்லா இருந்துச்சு அது மாதிரி தான் சொன்னார் பொழுது. இந்த தேங்க்ஸ் கிரெடிட்ஸ்ல வந்து விஜய் சேதுபதி பெரிய அவருக்கு வந்து படத்துல போட்டதா சொன்னாரு அனுராக். இதுல they did Alfonso Cuarón did it for The Disciple, ஒரு மராத்தி ஃபிலிம். சைத்தன்யா தம்ஹானேன்னு ஒரு டைரக்டர் கோர்ட் அண்ட் டிசைபிள் அப்படின்னு ரெண்டு மராத்தி ஃபிலிம் எடுத்திருக்காரு. சோ அவர் வந்து நான் பார்த்திருக்கேன். அந்த அவரோட டிசைபிள்க்கு வந்து முன்னாடி he worked with Alfonso Cuarón in Roma.
And in the Disciple எடுத்துட்டு Alfonso Cuarón watched it and he said, okay, I can come on board as executive producer அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்தோட ட்ரெய்லரே வந்து ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் Alfonso Cuarón ஒன்னே the optics of the film changes dramatically. You Chaitanya Thaman, forget India. Chaitanya Thamane has made 2 films in Marathi, and even lot of I don't know how many people from Maharashtra who watch films actually knows who Chaitanya Thamane is, and there is a possibility that Alfonso Cuarón's films are very famous. So Disciple went to Venice, so Ingio, and you'll see Alfonso Cuarón sitting with Chaitanya and talking about the film. It's a அவங்க ப்ராசஸே ரொம்ப நல்லா இருக்கும். ரோமா படத்துல வந்து ஹவு Chaitanya, Alfonso Cuarón used Chaitanya worked with him in Roma, and அவங்க வந்து அந்த கேரக்டரோட எமோஷன்ஸ் இது அதை பத்தி 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம் ஸ்பாட்ல. இது ஒர்க் ஆகுமா, ஹவு திஸ் சீன் வில் பி, இது அந்த மாதிரி சொல்லிட்டு இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரிகிங்கா இருந்துச்சு. பட் யா அந்த known names வந்து coming on board as EP வந்து makes huge difference to இந்த படத்துக்கு. I don't know, இந்த படத்துக்கு வந்து already you have Karan Johar productions, so அதனால the name is already there, and you have a hero who's absolutely good looking, so you have pretty much everything that you need, but still அதனால I'm very not sure about Anurag's involvement in this film. ரோமா உங்களுக்கு பிடிச்சதா? எனக்கு பிடிக்க சுத்தமா ஒரு காலம் என்ன ட்ரை பண்ணானே கூட அந்த இது பீச்ல போய் கடைசியில காப்பாத்தோனே அந்த படம் தானே? ஆமா இருந்தாலும் எப்படி ஒரு படத்தை வந்து எப்படி நீங்க இந்த ஒன் லைனருக்குள்ள அதை வந்து இது பண்றீங்கிறது இட்ஸ் ஃபேசினேட்டிங். கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு. கடைசியில அந்த பீச்ல குழந்தைய காப்பாத்துற படம் தானே சொல்றது. எனக்கு அதுல ஞாபகம் வர்றது அந்த கார் பார்க்கிங் தான். அந்த படம் ஒரு காலம் ரொம்ப இழுத்த மாதிரி இருந்தது. ஆமா, கொஞ்சம் வேற எக்ஸ்பெக்ட் பண்ண நினைக்கிறேன் படம் ஆரம்பிக்கும் போது. நானும் வேற மாதிரி யோசிச்சிருந்தேன். அதுதான் ப்ராப்ளம் போல. அவர் எடுத்த அந்த 3 படமும் எனக்கு ஆக்சுவலா இந்த பியூட்டிஃபுல்லா அவர் தான் எடுத்தார். அந்த படம் கூட ஒர்க் ஆச்சு, இந்த படம் ஒர்க் ஆகல. பட் ஐ திங்க் ஹீஸ் மெச்சூரிங் as a director and he wants to try different things நினைக்கிறேன். பட் இன்னும் ஸ்லோ ஆயிட்டே இருக்கு படம். ரொம்ப அப்படியே ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கு எல்லாம் வர்ற படம். அது கொஞ்சம் அது மாதிரி ஆயிடும் போல இருக்கு. இவர் கூட எடுத்தாரு 4 மணி நேரம் படம், மார்ட்டின் தாத்தா. ஆனா ஜாலியா இருந்துச்சு 4 மணி நேரம். ஆனா அவரே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி எடுத்திருக்க மாட்டாரு. எனக்கு இந்த படம் பிடிச்சது, டினிரோ அண்ட் அல் பசினோ அந்த படம். அது பயங்கரமா பிடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு படம் நினைக்கிறேன்ல, அந்த படம் எனக்கு பயங்கரமா பிடிச்சது. ரொம்ப லென்த்தா இருந்தாலும் நல்லா போச்சு. 4 மணி நேரம் ஐரிஷ்மேன். அது வந்து எனக்கு செமையா ஒர்க் ஆயிருச்சு. இட் வாஸ் லைக் ஓகே we have not lost them stillங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. 4 மணி நேரம் தலைவன் இருக்கான் உள்ள அந்த மாதிரி ஒரு எல்லாம் பெரிய ஆளுங்க வேற. சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் that is the longest film that I have watched in a theater. 4 hours. அங்கலாம் இன்டர்வல் கூட விட மாட்டாங்களா? எப்படி சமாளிச்சீங்க? இன்டர்வல் விட்டாங்க. அதாவது 7 Samurai, ஐரிஷ்மேன்க்குலாம் வந்து இன்டர்வல் விட்டாங்க. ஏன்னா வந்து people are not used to watching such long films without breakங்கிறதுனால வந்து ஐரிஷ்மேனுக்கு ஒரு இன்டர்வல் விட்டாங்க. ஸோ அது வந்து 2 hours, அதுக்கப்புறம் இன்டர்வல் 2 hours அந்த மாதிரி இது பண்ணாங்க. பட் it was an outstanding watch on the இது. I mean that was at a point. அதனால தான் நான் லாஸ்ட் வீக் அந்த ஜான் டியல்மன் டிஸ்கஷன்லயே வந்து சொன்னேன், it is impossible to unless we watch it in theater
such films that are 4 hours long, we'll never watch it in one single sitting at home. அந்த படமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேங்க. ஒரு 1/2 மணி நேரம் தாண்டதுக்கு ரொம்ப முடியல. அந்த பொண்ணு ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷமா குளிச்சிருந்தாங்க. என்னடா இது ரொம்ப நேரமா குளிச்சுட்டே இருக்காங்க. அவன் வரான், பேசுறான், லெட்டர் படிக்கிறான், அதை சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் அது சொல்லிட்டு நான் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பட் ஆனா நீங்க ஐரிஷ்மேன்ல ஜான் டயல்மேனுக்கு எல்லாம் கம்பேர் பண்ணுங்க. ஐரிஷ்மேன் நான் ஜாலியா தான் இருந்துச்சு. ஐரிஷ்மேன் will be very eventful. எனக்கு பிரேக்கிங் பேட் ஃபீல் தான் இருந்துச்சு ஐரிஷ்மேன்லாம். எனக்கு இது பெட்டர் கால் சால் மாதிரி இருந்துச்சு. பிரேக்கிங் பேட் கூட வேகமா போயிடும். பெட்டர் கால் சால் வந்து அப்படியே பொறுமையா போகும், நல்லா இருக்கும். ஆனா ஏதோ செமையா ஃபேவரட் ஃபுட் சாப்பிடுற மாதிரி. Just to round off our coming back to Bollywood, right? In the and any other film that you guys have suggestion with respect to இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு no nonsense feel good Bollywood films அப்படின்னு வந்து ஏதாவது you have any suggestions? இன்னொரு படம் எடுத்திருக்கு, அது ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தப்சி படம் ஹசீன் தில்ருபா, அது இந்த டைரக்டர் தானா ட்ரெண்ட் ஆச்சு. அது நல்லா இருக்குமான்னு தெரியல எனக்கு. எனக்கு தப்சி பிடிக்காது. அந்த இவர் எடுத்த படம் தான் அது. இவர் ட்ரெண்ட் ஆச்சு கொரோனா டைம்ல. ஓ, ஹசீன் தில்ருபா. ஓகே 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 ஓகே. தப்சி விக்ராந்த் மாசி வேற. ஓ மை காட். அது வந்து பார்ட் 2. ஓ ஃபர்ஸ்ட்லயே அவன் தானா? ஹசீன் தில்ருபா வந்து ஓகே. இன்ட்ரஸ்டிங் ஓகே. அப்புறம் இந்த ரைட்டர் வந்து ஹண்டர்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுவும் ஃபேமஸ். அந்த படம் வந்து நான் என் ஃப்ரெண்ட் FTIல இருக்கப்போ நான் அந்த படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த ரைட்டர் FTI ஸ்டூடெண்ட் தான் ஆக்சுவலா. அவர் பண்ண படம் தான் ஹண்டர். அதுவும் நல்லா இருக்கும். ஃபன்னி ஃபிலிம் போல இருக்காது, அடல் காமெடி ஃபன்னி ஃபிலிம் போல. அது நான் பார்த்ததில்ல, பட் அதுவும் நல்லா இருக்கும். பட் when you அந்த டாக் இந்த படம் ஹண்டர் பேசப்போ போட்டோகிராஃப் அது வந்து விக்ரம் பாத்ரா. போட்டோகிராஃப் வந்து இந்த நவாசுதீன் சித்திகி படம் தானே. அது வந்து அவரோட Q&Aக்கு வந்து நான் போனேன். அவர் இங்கதான் நியூயார்க்ல இருக்காரு. அவர் வந்து he joined through இதுல வீடியோ கான்ஃபரன்சிங்ல வந்து அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஷோ ஒன்று வந்து போட்டிருந்தாங்க ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல. ஸோ அதனால வந்து ஐ வெண்ட் அண்ட் வாட்ச்ட் அண்ட் எல்லாரும் வந்து பாலிவுட்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து அங்க போய் வந்து என்னோட தமிழ் பெருமையெல்லாம் நிலைநாட்டிட்டு வந்தேன். நான் வந்து இல்ல இந்த பக்கம் சவுத்ல வந்து பாருங்க, சவுத்ல வந்து நாங்க என்ன மாதிரி படம்லாம் எடுக்கிறோம் தெரியுமா, தமிழ், மலையாளம் அண்ட் பெங்காலி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து பேசின அங்க இருந்த ஒரு இந்தியன் பொண்ணு வந்து she was பெங்காலி. யா பாலிவுட் இஸ் நாட் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் வந்து போர்க்கொடி தூக்கிட்டு வந்துட்டோம். இல்ல போட்டோகிராஃப்லாம் நீ சொல்ற ஜானர்ல வராது. போட்டோகிராஃப் இஸ் வேர்ல்ட் சினிமா. அதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் இந்த மாதிரி இப்ப நான் அந்த ஹண்டர் சொன்னப்போ ஞாபகம் வந்து ஃபக்ரேன்னு ஒரு படம் இருக்கும். ஃபக்ரே அது எப்படி சொல்லணும், அந்த படம் சூப்பரா இருக்கும். அது ஒரு பாத்திருக்கேன் நினைக்கிறேன். பார்ட் 2 கூட சூப்பரா இருக்கும். அந்த பசங்க செமையா இருக்கும். அந்த ஆக்டர் எனக்கு பயங்கரமா பிடிக்கும். நல்லா படம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஐஷ்மான் குரானா படம் நம்மளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் இயர் ஒன்னு பார்த்தேன், தம் லகாங்கே ஹேஷா. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவன் வந்து காசில வந்து ஐ திங்க் அவன் ஒரு RSS இது அந்த கர்சேவா அந்த ஒர்க்கர், RSS ஒர்க்கர். அண்ட் அவன் லைஃப்ல வந்து அவனோட கல்யாணம் அண்ட் ஹவு ஹிஸ் லைஃப் கோஸ் அப்படிங்கிறது வெரி வெரி வெல் டன். ஐ மீன் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது the kind of stories that he's choosing அப்படிங்கிறது. So it's a fun film to watch. ஐஷ்மான் குரானா படம் எல்லாமே வந்து it has become a genre of its own. But the problem is அவன் படம் வரிசையா பார்க்க முடியாது.
எப்பயாவது ஒரு படம் தான் பார்க்கணும். ஒரு வரிசையா பார்த்தா தெரிஞ்சிடும், டெம்ப்ளேட் தான். இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு கிரைசிஸ் இருக்கும், அவன் போய் இது பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம் தான். மற்றபடி அது ஜாலியா இருக்கும். பக்ரே நல்லா இருக்கும். அந்த ஹீரோ பேர் புல்கித் சாம்ராட் தான். அவன் செம ஆக்டர், ஜாலியா இருக்கும். அந்த செம சாமிங். ஹெரா 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 பிரியா அந்த படம் அது பழைய படம், பண்ணிருப்போம். நல்லா ஹிந்திக்காரங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் பார்த்தது இல்ல. நான் பார்த்திருக்கேங்க, செம வைபா இருந்துச்சு. காமெடி படம். அது காமெடினாலே அதான் சொல்லுவாங்க, பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த படமும் சொன்னாங்க. பழைய படம் ஒண்ணு அந்தாஸ் அப்னா அப்னான்னு ஒரு சல்மான் கான் அமீர் கான் ஏர்லி டேஸ்ல பண்ண படம். அது பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அதான் உள்ளத்தை எழுதித்தா. அட போங்கடா, உள்ளத்தை எழுதித்தெல்லாம் இருக்கும். இந்த படத்தை போய் நீங்க ஆனா ஒரிஜினல் ஹிந்தி படம் தான். அந்த படம் இது ஒன்றும் இருக்கும். உள்ளத்தை எழுத்தெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அந்த இது நம்மளால அந்த ஹிந்தி புரிஞ்சுக்கவும் முடிய மாட்டேங்குது. ஆனா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பட் அமீர் கான் ஆஃப் யங் வந்து செம சாமிங். அந்த ஜோர்ஜிதா வை சிக்கந்தர் அந்த டைம் எல்லாம் வந்து செமையா இருக்கும். அண்ட் தோஸ் ஆர் தி டேஸ் சல்மான் யூஸ்ட் டு டு காமெடி as well. எங்க இருக்கப்போ அது 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 நல்லா இருக்கும். அண்ட் அந்த டைம்ல பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இது நம்ம அந்த it should have been part of our environment. அப்பதான் அந்த படம் எல்லாம் ஒர்க் ஆகும். போய் அந்த படத்தைன்னு போய் தேடி எல்லாம் பார்த்தெல்லாம் ஒர்க் ஆகும். இதெல்லாம் அது என்ன, இந்த தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே வந்து நான் லாஸ்ட் இயர் என்னோட 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 பாலிவுட் ரெவலேஷன் இயர் வாஸ் 2024. எல்லாம் பார்த்தாலும் அது என்னன்னு கூட அதெல்லாம் மதிக்க முடியாது. அதை பார்த்துட்டு அந்த கண்ணன் கில்லோட ஒரு அந்த ரிவ்யூ, அவங்க ஏதோ ஒரு சேனல் பேர் இருக்கு, அவங்க வந்து கண்ணன் கில்லும் அந்த இன்னொருத்தர் அவரோட கூட பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்க 2 பேரும் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. இதுதான் ரோஸ்ட் தான். ஸோ ரோஸ்ட் பண்ணிட்டு வந்து கடைசியா வந்து there is a 2-3 minute segment that where Anupama Chopra talks about the film. It will be hilarious. அவங்க பேசுறது வந்து ஒன்னும் புரியாது, ஆனா it will be hilarious. படத்தை வந்து she'll actually be roasting the film. She's not அது என்ன அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, how DDLJ sold globalization, அந்த இந்தியாவோட post 1992 globalization வந்து how it sells it to the Indian audience அப்படிங்கறத வந்து அவங்க வந்து செம்மையா. So you'll see all this characters based out of foreign, US, லண்டன், அந்த மாதிரி வந்து ஃபாரின்ல இருக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ். ஆனா வந்து அவங்க வந்து they'll retain their every regressive aspect of their Indianness outside. So அது வந்து அது சிக்கன் அண்ட் எக் ஸ்டோரி மாதிரி. அதுல இருந்து இப்ப இருக்கிறவங்க அப்படி ஆனாங்களா, இல்ல அப்படி இருக்கிறவங்கள பார்த்து அவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியாது. Now the net what has happened is the films show those characters, அந்த regressiveness of NRIs. அது வந்து and NRIs, lot of NRIs are regressive. இந்த இடத்துக்கு வந்து அது so அதெல்லாம் அவங்க வந்து கிண்டல் பண்ணி she would have spoken about it. So and I'll try to send it in the group. DDLJ அதான் DDLJ எல்லாம் வந்து அந்த டைம்ல அப்ப பாத்துருக்கணும். when you are at that age, அந்த படத்தை பார்த்து இது பண்ணாதான் ஒர்க் ஆகும். இப்ப பார்த்தப்போ அது எனக்கு ஷோலே எல்லாருக்குமா ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒர்க் ஆச்சு, நான் சின்ன பையனா இருக்கப்போ பார்த்தேன். பட் அப்பவே பார்த்து பழைய படம் தான், 75 ஃபிலிம்ல ஷோலே. ஆனா எனக்கு ஷோலே பயங்கரமா ஒர்க் ஆச்சு. இட்ஸ் ஸ்டில் கன்சிடர்ட் a great film. பட் இப்போ பார்த்தா, இப்போ ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தா பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, மற்றவங்களுக்கு பிடிக்குமான்றது தெரியல. அந்த பட் ஷோலே இஸ் a great film, அதை டிஃபெண்ட் பண்ணலாம். பட் DDLJ டிஃபெண்ட் பண்ண முடியாது. இதுக்கு DDLJ would end up as a guilty pleasure. பட் DDLJோட ரெஃபரன்ஸ் எத்தனை படத்துல வருதுங்கப்போ அந்த லெகசி தெரியுதுல, எத்தனை படத்துல அந்த DDLJ ரெஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐகானிக் இதுதானே. அந்த டைம்ல பார்த்துதான் அதெல்லாம். அதுக்கப்புறம் தான் ஓகே. நான் இந்த மாதிரி தான் நிறைய படம் 60s 70s படம் எடுத்து பார்த்தேன். இந்த படோசன் ஒரு படம் பார்த்தேன். படோசன் பார்த்தா அதுவும் தமிழ் படம் தான் கடைசியில், அதையும் ரீமேக் பண்ணிட்டேன். பலே பாண்டியான்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டுல இருந்து பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. அந்த படம் ஹிந்தியில சுத்தமா முடியல.
நான் பார்த்த படத்திலே ஒரு 2 படம் நல்லா இருந்ததுன்னா, கைடு செமையா இருந்துச்சு. எனக்கு பயங்கரமா பிடிச்சது. அண்ட் அமர் பிரேம்னு ஒரு படம் இருந்தது. அது ராஜேஷ் கண்ணா வாஸ் டெரிஃபிக். பட் அதெல்லாம் வந்து அந்த நம்மளுக்கு அந்த என்வாயன்மெண்ட்டும் தெரிய மாட்டேங்குது, கல்ச்சரும் புரிய மாட்டேங்குது இல்ல. ஸோ அதனால நம்மளுக்கு பெருசா இது பண்ண முடியாது. நம்மளால ஆர்ட் ஃபிலிம் தான் பழசு எடுத்து பார்க்க முடியுதே தவிர, நாட் விச் had been trending at that point. அது வந்து நம்மள இது பண்ண முடியாது. இப்போ ஃபிலிம் மேக்கர்ஸ் அதுதான் புரிஞ்சுக்கணும். you shouldn't making a trending film, you should make a trend setting film. அந்த ட்ரெண்டிங் ஃபிலிம் சும்மா இப்போதைக்கு ஏதாவது பண்ணி ஓட்டிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் அது ஒரு 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 பொருட்டாவே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் தோணுது. யாராவது விடாமுயற்சி பாத்தீங்களா? இது பார்த்தேன், காதலிக்க நேரமில்லை பார்த்தேன். It was very interesting. I was not very interested in watching the film in theater, but apparently it actually worked a lot better in theater compared to OTT. Netflix it worked better in theater. And my wife and her friends, they went and watched it in theater. Now and I was like, I'm not sorry அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்லயே பார்த்தேன். அது வந்து the Rahman's movie worked a lot better in theater. அதான் சொல்ல வந்தேன். அதனால ஒர்க் ஆயிருக்கும். அதனால வந்து the film worked இது and the charm of those two actors வந்து எனக்கு செகண்ட் ஹாஃப்ல டிவில பார்க்கும்போதே ஒர்க் ஆச்சு. பட் apparently தியேட்டர்ல வந்து you'll see the sparks flying all over the place. எனக்கு என்னமோ இந்த படம் நல்லா இருக்கும்னு தோணுது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் நல்லா இருக்குங்கிற ஒரு ஃபீல் வருது. பார்க்கலாம். ஓகே, let's see. அது எனக்கு எப்பன்னு தெரியலடா. கடைசியில this is the I think this is the first time I am seeing actors of that age getting married. ரியல் பீப்புள் அந்த டைம்ல தான் மேரேஜ் ஆகிற மாதிரி ஒரு 20 something people நிஜமாலே லவ் பண்ணி நிஜமாலே கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல இருக்கிற ஆளுங்களை வச்சு நிஜமா படம் எடுத்த மாதிரி இப்பதான் ஒரு ஃபீல். எவ்ரிஒன் லுக்ஸ் யங் இந்த மென் எஸ்பெஷலி. அந்த ஃபீலுக்காகவே அந்த படம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் தனுஷ் இஸ் கிளவர். அவனுக்கு தெரியும் எப்படி படம் பண்ணணும்னு சொல்லி. அதனால அந்த படம் ஒர்க் ஆகும்னு தோணுது. பார்ப்போம். Terrific. We are almost on the top of the hour, so we'll wrap it up. Thank you all for watching. So we don't have a session next week. So the next session is going to be on March 2nd, 8:30 p.m. IST Sunday, and we'll be discussing a classic, Modern Times, Charlie Chaplin's Modern Times. So it's a fun film to watch. Do watch it, and we'll see you on March the 2nd. Thank you. Thank you.